இந்த மாதிரியான கிளியர் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. இவர் க்ரோ பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பபுள் கம் எடுத்து வாயில் போட்டுக்கிட்டு தலையை நல்லா சீவிட்டு அதுக்கப்புறம் அந்த சீப்பை ஒரு டிஷ்யூ பேப்பரை தொடச்சிட்டு திரும்பி அவர் டார்கெட்டை போய் இவர் தான் ராஜ், இவர் தான் இந்த கதையோட ஹீரோ. இவர் ஒரு பயங்கரமான ஒரு கேமில் சேர்ந்துருக்காரு. இந்த கேம் படி இவர் 24 மணி நேரத்துக்கு உயிரோடு இருந்தால் இவருக்கு 25 மில்லியன் கொடுப்பாங்க. ஆனால் 5 ப்ரொஃபஷனல் கில்லர்ஸை ராஜை கொள்றதுக்காக ஹையர் பண்ணியிருக்காங்க. இந்த 5 அசோசியனும் ராஜை எப்போ வேணாலும் கொள்ளலாம். ராஜோட வாழ்க்கை நல்லா தான் போயிடுச்சு. அவங்களோட ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. அவரோட பிஸ்னஸும் நல்லா போயிடுச்சு. அவர் ஒரு பில்டிங் எடுத்துக்காக இன்வெஸ்ட் பண்ணியிருந்தார். ஆனால் அந்த பில்டிங் பணம் பற்றாமல் நிப்பாட்டிட்டாங்க. அவர் வேறு பார்ட்னர் தேடி இருந்தார். ஆனால் எந்த ஒரு பார்ட்னரும் அவர் கிடைக்கல. அதுக்கப்புறம் அவர் வாழ்க்கை இன்னமும் மோசமாக போயிடுச்சு. ஹாஸ்பிட்டலில் சொன்னாங்க அவருக்கு பிரெயினில் கேன்சர் வந்திருக்குன்னு. அதனால் இன்னும் கொஞ்ச நாள் தான் அவர் இருப்பாராம். அவரால் அதை தாங்கிக்க முடியல. ஏன்னா அவர் குழந்தை கூட இன்னும் பிறக்கல. அதுக்குள்ளே அவர் சாவ போகிற நினச்சி அவர் ரொம்பவும் வருத்தப்படுறாரு. அப்போ தான் அவருக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அவருக்கு ஒரு அங்கே இருந்த கேர்டேக்கர் அவருக்கு ஒரு கம்பெனியோட பிஸ்னஸ் கார்டு கொடுத்துருப்பாரு. அந்த கம்பெனிக்கு அவர் போனப்போ அங்கே ஒரு அசிஸ்டண்ட் அவரோட பாஸுக்கிட்ட அவரை கூப்பிட்டு போனாங்க. அந்த பாஸ் ராஜோட கண்டிஷனை கேட்டு ரொம்ப வருத்தப்பட்டார். பாஸ் ராஜுக்கிட்ட அந்த கேம் பற்றி சொல்ல ஆரம்பிச்சார். அந்த கேமில் அவர் சர்வே பண்ணால் அவருக்கு 25 கோடி ரூபா தரேன்னு சொன்னார். இதை கேட்ட ராஜ் என்ன மாதிரியான கேம்னு கேட்டார். அவர்கிட்ட பாஸ் அந்த கேமை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த கேம் பணக்காரங்களுக்கு ஏழைகளுக்கு நடுவில் நடக்கிற கேம். இதில் நீ 24 மணி நேரத்துக்கு உயிரோடு இருக்கணும். ஆனால் உன்னை கொல்றதுக்கு 5 அசாசினை வச்சுருப்பாங்க. இந்த 5 அசாசினும் உங்களை எங்கே எப்போ வேணால் கொள்ளலாம். ஆனால் இந்த கேமில் யாரும் கன்று யூஸ் பண்ணக்கூடாது. அதே சமயத்தில் போலீஸையும் கூப்பிடக்கூடாது. சப்போஸ் ரூலை மீறிட்டா இந்த கேம்லேருந்து எப்பயுமே வெளில போக முடியாது. இந்த கேம் நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த கேம் ஸ்டார்ட் ஆன உடனே ராஜோட அக்கௌண்ட்டில் 50 லட்சம் பணம் போடப்படும். அதுக்கப்புறம் ஒரு மணி நேரத்துக்கும் 50 லட்ச ரூபா பணம் ஏறிக்கிட்டே இருக்கும். ஒரு 24 மணி நேரத்தை கடந்ததுக்கப்புறம் அவரோட மொத்த பணமும் அவரோட பேங்க்கில் போடப்பட்டுரும். அந்த பாஸ் ஜார்ஜிக்கிட்ட ஒரு ஃபோனை கொடுத்து இந்த ஃபோன் மூலிமா அவருக்கு எவ்வளோ பணம் இருக்குங்கிறத பார்க்குறதையும் அதே சமயத்தில் பாஸுக்கு ஃபோன் பண்ண முடியுங்கிறாரு. ஒரு தடவை பணம் ஏறும்போதும் அவரோட லைவ் லொக்கேஷன் 50 செகண்டுக்கு கில்லருக்கு தெரியப்படும்னு சொல்கிறாரு. ராஜ் அதுக்கப்புறம் ரொம்ப நாள் யோசிக்கிறாரு. முடிவாக நான் கொஞ்ச நாள் தான் வாழ போகிறேங்கிறதுனால அவர் ஒய்ஃப் மட்டும் அவர் பிறக்க போகிற குழந்தைக்காக அவர் லைஃப்பை ரிஸ்க் எடுக்கலான்னு முடிவு பண்ணி அவர் ஒய்ஃபுக்கிட்ட அந்த பழைய பில்டிங் ஒரு வழியாக விற்க போக சொல்கிறாரு. அது மூலியமாக கிடைக்கிற பணத்தை வச்சு அவர் உடம்பை சரி பண்ணிக்கலான்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் ரகசியமாக பாஸை மீட் பண்ணி அவர்கிட்ட இருந்த எல்லா ஐட்டத்தையும் கொடுத்துட்டு அவர் பாஸுக்கிட்டேருந்து அந்த ஒரு சீக்ரெட் ஃபோனை வாங்கிக்கிறாரு. ராஜ் அந்த ஃபோனை எடுத்து பார்க்கும்போது அவரோட முதல் பணம் ஏறிட்டு அந்த பாஸ் எச்சரிக்கிறாரு. அந்த அசாசின் எங்கே வேணாலும் இருக்கலாம், நீ பார்த்து இருந்துக்கன்னு சொல்கிறாரு. ராஜ் உயிரோடு இருக்கணும்னா இங்கேருந்து தப்பிக்கணும்னு முடிவு எடுக்கிறாரு. அதே நேரத்தில் 6:45க்கு இந்த கேம் அஃபிஷியலாக ஸ்டார்ட் ஆகுது. அவர் ஃபோனை எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டார். அவர் பார்க்குற யாரை பார்த்தாலும் அவருக்கு கில்லர் மாரி தெரியுது. அதனால் பயந்துக்கிட்டே போயிட்டுருக்காரு. ரொம்ப கவனமாக உட்காந்துருக்கும்போது பக்கத்தில் இருந்த ஸ்டேஞ்சர் அவர் சுட்கேஸை திறக்கிறாரு. அதை பார்த்து அவர் பயந்து ஓடுறாரு. ஆனால் அது வெறும் கிராசரிஸ் தான். அவர் அந்த பஸ்லேருந்து இறங்கி ரோடு ஓரமாக ஓட ஆரம்பிக்கிறாரு. அதே நேரத்தில் அந்த பாஸ் அவங்களோட லீடர் எல்லாருமே மானிட்டர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ராஜ் எங்கெங்கே போகிறாருங்கிறத. இப்போ தான் ஒரு கார் ஒன்று அவர் ஃபாலோ பண்ணி வருது. அதை பார்த்து அவர் பயந்து ஓடுறாரு. அந்த டாக்ஸி மேலே போய் மோதிடுறாரு. இதனால் அவர் கையில் அடிபட்டுட்டு ஆனால் அவருக்கு பெருசாக சேதம் ஏற்படல. அதுக்கப்புறம் ஓட ஆரம்பிச்சிட்டாரு. திரும்பியும் ஒரு ஷாப்பிங் மால்குள்ளே போயிட்டார். ஒரு சேரில் உட்காந்து ஒரு நியூஸ் பேப்பர் வச்சு அவர் மூஞ்சை மறைச்சிக்கிறாரு. அப்போ ஒரு வயசான ஆள் வந்து அங்கே தான் அவர் போக சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு லிஃப்ட்டில் போய் ஏறுறாரு. அங்கே ஒரு லேடியும் குழந்தையும் இருக்காங்க. சடனாக ஒரு பிரிட்டிஷ் மேன் வந்து லிஃப்ட்டை நிப்பாட்டி அவரும் உள்ளே இருக்கிறாரு. ஏதோ தப்பாக இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு பக்கத்தில் இந்த லேடிக்கிட்டேருந்து ஒரு பேனாவை எடுத்துக்கிறாரு. 28வது ஃப்ளோர் வந்தோடனே பிரிட்டிஷ் மேன், அந்த லேடி, அந்த பொண்ணு எல்லாருமே வெளில போயிடுறாங்க. ஜார்ஜ் கொஞ்சம் நிம்மதியாகி லிஃப்ட் வெளில வந்துடுறாரு. ஆனால் அதுக்கப்புறம் தான் பின்னாடி திரும்பி பார்க்குற அந்த பிரிட்டிஷ் மேன் இன்னும் அங்கே தான் நிற்கிறாரு. அவர் ஒரு கத்தியை ஜார்ஜை குத்த பின்னாடியே துரத்துறாரு. ஜார்ஜ் வேகமாக ஓடி ஒரு ரெஸ்ட் ரூம்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறாரு. அப்படியே பொறுமையாக மூச்சை விடுறாரு. அந்த பிரிட்டிஷ் மேன் காமாக உள்ளே வந்து கத்தியை சைடில் வச்சுட்டு ஒரு சிவிகம் வாயில் போட்டுக்கிட்டு அப்படியே அவர் முடியை சரி பண்ணிட்டு கதவை போய் ஓங்கி உதைக்கிறாரு. டாஜை பார்த்தா அந்த கில்லர் ரொம்பவும் டிசப்பாயின்ட் பண்ணுறாரு. ஏன்னா டாஜ் பயந்துக்கிட்டு இருக்கிறது அவருக்கு பிடிக்கல. அதனால் பாஸுக்கு ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. இந்த கேம் ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காரு. இதை பார்த்து டாஜ் தள்ளி விட்டு ஓடிடுறாரு. அதனால் அவர் இன்னும் உயிரோடு இருக்கார். இது மூலிமா அவர் பேங்க்கில் பணம் ஏறிக்கிட்டே இருக்குது. ஆனால் அசசின்ஸு விடுற மாரி இல்லை. ஒரு தாடி வச்ச அசசின் அவர் கத்தியை வச்சு அவர் நிப்பாட்டிட்டார். அவர் மால்குள்ளே இருக்கிறதுனால அவர் கொல்லலை. கொஞ்ச நேரத்தில் அவர்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு சர்ச்சுக்குள்ளே வந்துடுறாரு. அந்த சர்ச்சுக்குள்ளே இருந்த ப்ரீஸ்ட் அதுக்கப்புறம் ஒரு கில்லர்னு தெரிய வருது. ப்ரீஸ்ட் எல்லா கதவையும் லாக் பண்ணி ஜார்ஜை உள்ளே லாக் பண்ணிடுறாரு. ஆனால் அவர் சுற்றியில் வச்சு அடிக்கும்போது ஒரு பூட்டு திறந்துக்குது. அதை பயன்படுத்தி ஜார்ஜ் எப்படியோ தப்பிச்சு வெளில போயிடுறாரு. போகும்போது அவர் காலில் அடிபட்டுட்டுது. அதுக்கப்புறம் அவர் பாஸ்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறாரு. இந்த கேம் எங்கேயே நிறுத்த சொல்கிறாரு. ஒரு தடவை இந்த கேம் ஸ்டார்ட் ஆகிட்டா அடுத்த 24 மணி நேரம் கழிச்சு தான் இந்த கேம் முடியும்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா அடிப்பட்ட காலுக்கு அவர் மருந்து போட்டுக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு காரில் போய் டிக்கியில் ஒளிஞ்சிக்கிறாரு. அந்த கார் சிட்டி விட்டு வெளில போகிறத அவர் கவனித்து இந்த சிட்டி விட்டு வெளில போனால் அந்த கேம் முடியாதுன்னு அவர் புரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து வெளில வந்துடுறாரு. அங்கேருந்து அவர் கிளம்ப போகும்போது அந்த காரில் இருந்த பையனை பார்க்குறாரு. அதோட அந்த குடும்பத்தை பார்த்துட்டு
தனக்கும் ஒரு குடும்பம் இருக்குது, தன் ஒய்ஃபையும் தன்னோட குழந்தையும் பார்க்கணுன்னு அவர் கிளம்புறாரு. ஆனால் இப்போ நிறையா கில்லர்ஸ் அவரை துரத்துறாங்க. தொடர்ந்து அவர் தப்பிச்சுக்கிட்டே வர்றாரு. நிறையா தடவை அவர் லக்கில் சமாளிக்கிறாரு, சில சமயம் சீக்கிரமாக யோசிக்கிற மூலியமாகவும் சமாளிக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே அவருக்கு நிறைய உண்மைகள் தெரிய வருது. ஏன்னா அவருக்கு உடம்பு சரியாக நல்லா தான் இருக்குது. இந்த பாஸ் தான் அவரை ஏமாற்றி இந்த கேமில் கலந்துக்கிறதுக்காக அவருக்கு உடம்புல நோய் வந்திருக்குன்னு அவர் இப்போ ஏமாற்றிருக்காரு. இது தெரிஞ்சுக்கிட்ட ராஜ் ரொம்ப அப்செட் ஆகிறாரு. ஆனால் அவருக்கு ஒரு வழி இல்லை. இந்த கேமை முடித்தா தான் அவரால் ஒரு குழந்தையையும் அவரோட ஒய்ஃபையும் போய் பார்க்க முடியும். அதனால் அந்த கேமை முடிக்கிறதுக்காக ஒரு பழைய ஃபேக்ட்ரிக்குள்ளே நிறைய ட்ராப் செட் பண்ணுறாரு. ஒரு அசசினாக அந்த பழைய ஃபேக்ட்ரிக்குள்ளே வந்துட்டு இருக்காங்க. பிரிட்டிஷ் மேன், அந்த பியர்ட் காய், அப்புறமா அந்த அசசின் கேர்ள் எல்லாருமே உள்ளே வந்துடுறாங்க. ஒருத்தவங்களா ராஜ் சமாளிச்சுட்டே வர்றாரு. எல்லாரையும் முடிச்சதுக்கப்புறம் ராஜ் அந்த ஃபேக்ட்ரியை மொத்தமாக கொளுத்திடுறாரு. பாம்பிளாஸ்க்கு அப்புறமும் இந்த சூட்மேன் அவர் விடாமல் துரத்தி ஒரு கார்னர் பண்ணி செவுத்துலாம் தள்ளி விட்டுறாரு. கடைசியில் அவர் குத்த போகிற இடத்துல சன் ரைஸ் ஆகிடுது. அதனால் அந்த கேம் முடிஞ்சிடுது. அதோட அவர் குத்துறதையும் நிப்பாட்டிடுறாரு. அவரே அவர் கையை பிடிச்சி மேலே தூக்கி விட்டுறாரு. இந்த பிரிட்டிஷ் மேன் ரொம்ப சாதாரணமாக அங்கேருந்து கிளம்புறாரு. அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் வராங்க. ஒய்ஃப் வந்ததுக்கப்புறம் அவர் பாஸ் ஃபோன் அடித்து, நீ ஜெயிச்சிட்ட, உனக்கான பணம் எல்லாத்தையும் பேங்கில் அனுப்பியாச்சுன்னு சொல்கிறாரு. இதுக்கப்புறம் அவரோட முழு நேரம் சண்டை போட்டது, அவர் ஓடினது எல்லாமே இதுக்கு முடிவு வந்துட்டு, இதோட அவர் ஒய்ஃபோடு சேர்ந்து அவர் நிம்மதியாக வாழ ஆரம்பிக்க போகிறாரு.